மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ள நிலையில் பலி தெற்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபைக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. பிரதேச சபைக்கு முன்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டிருந்தது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. அதன்போது தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பலி தெற்கு பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் மஹிந்த. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேஜ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 9 மணிக்கு அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சில சட்ட ரீதியான விடயங்கள் குறித்து கலந்துரையாட வேண்டியுள்ளதால் இன்று மாலை சட்டத்தரணிகள் குழு ஒன்றுடன் இது குறித்து ஆலோசிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி மறைந்த கபில சந்திரசேகர வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நீண்டகால போராட்டங்களின் பின்னர் உருவான மாகாண சபை முறையை செயற்படுத்தி மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்றும் முந்தைய அரசுகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தற்போதைய தேர்தல் முறையை எளிமைப்படுத்தி 2026ஆம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் பிரேரணையை முன்வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம். விலைவாசியை குறை, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி என வலியுறுத்தி ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. பெட்ரோல், எரிவாயு மற்றும் மின் கட்டணங்களை குறைக்க வேண்டும், வறிய மக்களின் பொருளாதார பாதிப்புகளுக்கு ஜனாதிபதி உடனடி தீர்வை வழங்க வேண்டும், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், போக்குவரத்து பிரச்சினை குறித்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் இணைந்திருந்தனர். வெறுகல் மற்றும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் எரிபொருள் விலை உயர்வால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக உப்பூரல், சீனன்வெளி, நல்லூர், பாட்டாளிபுரம், சூடைக்குடா, கூனித்தீவு, கடற்கரை சேனை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போதிய பொது போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் எரிபொருள் விலையேற்றத்தால் தனியார் போக்குவரத்துகளையும் பயன்படுத்த முடியாமல் முடங்கியுள்ளதாக தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாடசாலை மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் இதனால் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் பாதிக்கப்பட்ட இப்பகுதிகளுக்கு முறையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன் போது கோரிக்கை விடுத்திருந்தனர். சசி வீரவன்சவின் வழக்கு மே 25க்கு ஒத்திவைக்கப்பட்டது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை வரும் 25ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதியான சசி வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி புத்திக சந்திரசேகர நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வழக்குடன் தொடர்புடைய கணனி மூலம் உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்த கணனி கட்டமைப்பை தாம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். சாட்சி சட்டத்தின் கீழ் தமக்கு அவ்வாறானதொரு அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது எனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சாட்சியங்களாக பதியப்பட உள்ள ஆவணங்களை உருவாக்கப்பட்ட
கணனி கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கு பிரதிவாதி தரப்பிற்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது குறித்த நிலைப்பாட்டை அடுத்த தவணையில் அறிவிக்குமாறு நீதிவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை இம்மாதம் 25ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. முதலமைச்சர் விஜய்க்கு தமிழரசு கட்சி வாழ்த்து. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள யோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளம் ஊடாக எம்.ஏ. சுமந்திரன் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கமும் தமிழக முதலமைச்சர் யோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன், துரைராசா ரவிகரன் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. மகளிர் முன்னேற்றமே லட்சியம். 2500 ரூபாய் உரிமை தொகை முதல் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வரை முதல்வர் விஜய் அதிரடி திட்டம். தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தனது முதல் நாளிலேயே 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு அதிரடி காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் அடுத்த கட்ட திட்டங்களை அவர் கையில் எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் அளித்தது போல குடும்பத் தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை மாதம் 2500 ரூபாவாக உயர்த்த அவர் திட்டமிட்டுள்ளார். இது மாத்திரமன்றி வறுமை கோட்டிற்கு கீழுள்ள கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை 3000ஆக உயர்த்தி வழங்கவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்த பிறகு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மிக விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய சகாப்தம் படைப்போம் என உறுதியளித்துள்ள முதல்வர் விஜயின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழக பெண்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் வாங்க வேண்டாம், இந்திய பிரதமர் மக்களிடம் கோரிக்கை. பொதுமக்கள் திருமணத்திற்காக ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் வெளிநாட்டு சுற்றுலாவை தவிர்க்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் எனவும் இந்திய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் பெட்ரோல் டீசலை கவனமாக பயன்படுத்துங்கள், மேற்கு ஆசிய நெருக்கடியின் பின்னணியில் பெட்ரோலிய பொருட்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் மோடி நேற்று தெரிவித்திருந்தார். தெலுங்கானாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் தொடங்கி வைத்து உரையாற்றிய மோடி இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை தேவைக்கேற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் இது அந்நிய செலாவணியை சேமிப்பது மாத்திரமல்லாமல் போரினால் ஏற்படும் மோசமான பாதிப்புகளை குறைக்கவும் உதவும் என்றும் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்வதை குறிப்பிட்ட அவர் பெட்ரோலில் எத்தனால் கலப்பதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலில் 100% LPG இணைப்பை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியது. தற்போது குறைந்த விலையில் குழாய் மூலம் எரிவாயு வழங்குவதில் கவனம் செலுத்தி வருகின்றது. CNG அடிப்படையிலான அமைப்பையும் அரசாங்கம் ஊக்குவித்து வருகிறது. இத்தகைய முயற்சிகளால் உலகில் நிலவும் பெரும் எரிசக்தி நெருக்கடியை இந்தியா சமாளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இன்றைய சூழலில் பெட்ரோல், எரிவாயு, டீசல் போன்றவற்றை மிகுந்த கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவது காலத்தின் தேவையாக உள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை தேவைக்கேற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இது அந்நிய செலாவணியை சேமிப்பதோடு போரின் பாதிப்புகளையும் குறைக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்க பிரஜா உரிமை உள்ளவர்களுக்கு சுவிஸ் நாட்டில் வங்கி கணக்கு திறக்க தடை. சுவிஸ் நாட்டில் அமெரிக்க பிரஜா உரிமை உள்ளவர்களுக்கு UNS வங்கி உட்பட மேலும் சில வங்கிகளில் வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது. உலகில் அமெரிக்கர்களுக்கு அதிக அபாயம் இருக்கின்றதோடு பல நாடுகளோடு போர், பல நாடுகளுக்காக போர் என பல நாடுகள், இனங்கள், மதங்களோடு அமெரிக்கா எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது.
ஒருபுறம் தன்னை பாதுகாக்கவும், மறுபுறம் வியாபாரம் மற்றும் உலகின் முதல் தர வல்லரசு மோகம். இவைகளை கொண்டே இவர்கள் உலகில் அபாயமானவர்கள் என வங்கிகளால் அமெரிக்கர்கள் நிராகரிக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க காப்புறுதி நிறுவனங்களில் ஆயுட்காப்பீடு செய்ய முடியாமலும் உள்ளது. விண்ணப்பம் நிரப்பும் போது நீங்கள் அமெரிக்க பிரஜா உரிமை உள்ளவரா என கேள்வியும் கேட்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. அமெரிக்கா மற்றும் பிரான்சில் ஹண்டா வைரஸ் முதல் பாதிப்புகள் பதிவு. அட்லாண்டிக் கடலில் பயணித்த MV ஹோண்டியஸ் என்ற சொகுசு சுற்றுலா கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பாதிப்பு தற்போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கும் பரவியுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டு நெப்ராஸ்கா மாகாணத்துக்கு அழைத்து வரப்பட்ட 17 அமெரிக்கர்களில் ஒருவருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மற்றொருவருக்கு லேசான அறிகுறிகள் காணப்படுவதோடு பிரான்ஸ் பாரிஸ் நகருக்கு அழைத்து வரப்பட்ட 5 பயணிகளில் ஒரு பிரெஞ்சு பெண்ணுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமான பயணத்தின் போதே அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த கப்பலில் பயணித்தவர்களில் இதுவரை ஒரு நெதர்லாந்து தம்பதி மற்றும் ஒரு ஜெர்மன் பெண் என மொத்தம் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். வழக்கமாக ஹெண்டா வைரஸ் எலிகளின் கழிவுகள் மூலமே பரவுகின்றன. ஆனால் தற்போது பரவியுள்ள ஆன்டிஸ் வைரஸ் என்ற உருமாறிய வகை மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்பதால் உலக சுகாதார மையம் இதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. சுமார் 23 நாடுகளைச் சேர்ந்த 150 பயணிகள் இந்த கப்பலில் இருந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் ஸ்பெயினில் டெனாரிஃப் தீவு வழியாக அந்தந்த நாடுகளுக்கு இராணுவ மற்றும் சிறப்பு விமானங்கள் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். பயணிகள் அனைவரும் கடுமையான தனிமைப்படுத்தல் மற்றும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இது கோவிட்-19 போன்ற பெரும் தொற்றாக மாற வாய்ப்பில்லை என்றும் பொதுமக்களுக்கான ஆபத்து மிக குறைவு என்றும் உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. கடற்கரையில் நின்று விளக்கேற்றும் முள்ளிவாய்க்கால் புனித வணக்க நிகழ்வு. முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு 2026 ஆண்டு மே 17 ஞாயிற்றுக்கிழமை சவுத்தர்ன்-ஆன்-சீ பகுதியில் உள்ள ஷூபெரி ஈஸ்ட் பீச் கடற்கரையில் விளக்கேற்றும் புனித வணக்க நிகழ்வு ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. ஆண்டு மே 18 அன்று தமிழீழ மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறவும் நீதிக்கான குரலை உலகத்திற்கு எடுத்துரைக்கவும் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. கிரீனிச் நேரப்படி மே 17 மாலை 8:45 மணிக்கு விளக்கேற்றப்படும் இந்த நிகழ்வு தமிழீழத்தில் அதிகாலை மே 18 ஆகும் நேரத்துடன் இணைந்ததாக அமைந்துள்ளது. மேலும் கடலோரத்தில் விளக்கேற்றுவது தமிழர் மரபையும் தாயக நினைவையும் குறிக்கும் ஒரு உணர்வு பூர்வ அடையாளமாகும். ஷூபெரி ஈஸ்ட் பீச் பகுதி முள்ளிவாய்க்காலை ஒத்த புவியியல் அமைப்பை கொண்டதாலும் தேம்ஸ் நதி கடலுடன் சங்கமிக்கும் இடமாக இருப்பதாலும் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நினைவு நிகழ்வை சவுத்தர்ன்-ஆன்-சீ மற்றும் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வாழும் தமிழர்கள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் இணைந்து ஒழுங்குபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளம் தலைமுறையினருக்கு தமிழர் வரலாறு, தாயக உணர்வு மற்றும் நீதிக்கான போராட்டத்தின் அவசியத்தை எடுத்துரைப்பதை முக்கிய நோக்காக கொண்ட இந்த நிகழ்வில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.